கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இந்த உலகத்தில் நல்லோருக்கும் பாடுகள் உண்டு, துன்மார்க்கருக்கும் பாடுகள் உண்டு. நம்முடைய பாடுகளுக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுடைய பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். துன்மார்க்கர்கள் தங்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பார்கள். அவர்கள் கொலை பாதகர்களாகவோ, திருடர்களாகவோ, பொல்லாங்கு செய்கிறவர்களாகவோ, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவர்களாகவோ இருப்பார்கள். இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்களின் நிமித்தமாக அவர்கள் பாடுகளை அனுபவிப்பார்கள். இது அவர்கள் நீதியாக அனுபவிக்கிற தண்டனை. இது அவர்களுக்கு வந்திருக்கும் நீதியான நியாய தீர்ப்பு. விசுவாசிகளாகிய நாம் துன்மார்க்கமான கிரியைகளை செய்யக்கூடாது. துன்மார்க்கரின் சுபாவங்களும் கிரியைகளும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. அவர்கள் தங்கள் துன்மார்க்கமான கிரியைகளின் நிமித்தமாய் பாடுகளை அனுபவிப்பது போல நாமும் துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்க கூடாது. நமக்கு கிறிஸ்துவனுடைய பாடுகளே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் நிமித்தமாய் நமக்கு பாடுகள் வரலாம். நாம் நல்லவர்களாய் இருந்து நற்கிரியைகளை செய்தாலும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் நமக்கு பாடுகள் வரலாம். இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது நாம் வெட்கப்படக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்தால் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட பாடுகளை நாம் பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் சகித்துக் கொள்ளும் போது நம்மேல் தங்கியிருக்கிற தேவ ஆவியானவர் நம்மாலே மகிமைப்படுவார். நாம் கிறிஸ்தவராக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாயும் மதியீனத்தின் நிமித்தமாயும் நமக்கு பாடுகள் வந்தால் நமக்கு ஆறுதல் இல்லை. நமக்கு நியாயமான காரணத்தின் நிமித்தமாக பாடுகள் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பாடுகள் தேவனை மகிமைப்படுத்தாது. விசுவாசிகள் பாவம் செய்து பாடுகளை அனுபவிக்கும் போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். விசுவாசிகளாகிய நாமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நாம் பாடுகளை அனுபவிப்பதினால் பரிசுத்தவான்கள் ஆகிவிடுவதில்லை. நாம் பொதுவாக பாடுகளை அனுபவிப்பதினால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போவதும் இல்லை. நாம் பாடுகளை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் நமக்கு முக்கியம். நாம் தீமை செய்து பாடுகளை அனுபவித்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தால் நமக்கு நன்மை உண்டு. நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நம்முடைய பாடுகளின் நிமித்தமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவித்து மரித்து போனாலும் நாம் இரத்த சாட்சிகளாக மரிப்போம். நாம் என்ன காரணத்திற்காக மரித்திருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய மரணம் இரத்த சாட்சியான மரணமா அல்லது சாதாரண மரணமா என்பது தீர்மானிக்கப்படும். பாடுகளை பற்றிய காரியங்கள். விசுவாசிகளுக்கு பாடுகள் புதுமையானவை அல்ல. விசுவாசிகள் பாடு அனுபவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருப்பதினால் மகிழ்ந்து களிகூற வேண்டும். பாடுகள் அதிகமாகும் போது மகிமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். விசுவாசிகள் பாடுகளை அனுபவிக்கும் போது தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் அவர்கள் மீது தங்கியிருக்கிறார். விசுவாசிகள் பாடுகளை அனுபவிக்கும் போது தேவன் அதனால் மகிமைப்படுகிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுகள் விசுவாசிகளிடத்தில் முதலாவது துவங்குகிறது. துன்மார்க்கருக்கு அவை அழிவில் முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். பாடு அனுபவிக்கும் விசுவாசிகளுக்கு வெகுமதிகள். பரலோகத்தில் அதிகமான நித்திய கனமகிமை, நித்திய ஆறுதல், இயேசுவனுடைய ஜீவன் விளங்குகிறது. மற்றவர்களுக்கு ஜீவன் பலன் செய்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குகிறது. தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அத்தாட்சியாய் இருக்கிறது. கிறிஸ்துவோடு ஆளுகை செய்தல். தேவனுடைய ஆவியானவர் பாடு அனுபவிக்கும் விசுவாசிகள் மேல் தங்கியிருப்பது. தேவன் மகிமைப்படுதல்.
களிகூர்ந்து மகிழ்தல். விசுவாசிகள் அனுபவிக்க கூடாத பாடுகள்: கொலை பாதகனாக பாடுபடுதல், திருடனாக பாடுபடுதல், பொல்லாங்கு செய்தவனாக பாடுபடுதல், அநியாய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாக பாடுபடுதல். ரோமர் 1:18 முதல் 32, 1 கொரிந்தியர் 6:9 முதல் 11, கலாத்தியர் 5:19 முதல் 21 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் துன்மார்க்க காரியங்களுக்காக பாடு அனுபவித்தல். விசுவாசிகள் அனுபவிக்க வேண்டிய பாடுகள்: நீதியின் நிமித்தம் துன்பப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுதல், பொய்யான குற்றச்சாட்டுக்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வாரினால் அடிப்பது, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவது, கர்த்தரால் வெறுக்கப்படுவது, உற்றார் உறவினரால் பகைக்கப்படுவது, இரத்த சாட்சியாக மரிப்பது, சோதனைகள், இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைதல், சிறையிருப்புகள், உபத்திரவங்கள், கல்லெறிபடுதல், அடிக்கப்படுதல், ஜனங்களுக்கு வேடிக்கை பொருளாக இருப்பது, ஜனங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், கண்விழிப்புகள், உபவாசங்கள், தொந்தரவுகள், பிரயாசங்கள், நிந்தனைகள், சோதிக்கப்படுதல், சாத்தானின் எதிர்ப்புகள், சாபத்தின் நிமித்தமாக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்கள்,